ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். நெல்லையில் சாஃப்ட்வேர் நிறுவன ஊழியரான கவின் செல்வகணேஷ் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சியடை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்பவரோட மகனான 26 வயதான கவின். இவர் சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வீக்கெண்ட்னா லீவுக்கு ஊருக்கு வருவார். அப்படி வர நேரத்தில் தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்ற ரீசனுக்காக அவரை பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு நபர் கவின் கூட பேசி தாம் பைக்கில் ஏற சொல்லி அவரை கேடிசி 1வது நகருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே பைக்கை நிறுத்திட்டு கவின் கூட பேசிகிட்டே இருக்கும்போது ஆர்கியூமெண்ட் நிறைய போகவே அந்த நேரத்தில் வந்த நபர் தாம் மறைத்து வச்சிருந்த அரிவாளால் கவினை வெட்டி இருக்காரு. சடனாக நடந்த இந்த தாக்குதலால் கவின் தடுக்கவும் முடியல. ரத்த வெள்ளத்தில் கீழே சரிஞ்சிருக்காரு. இந்த கொலை பட்ட பகலில் தாங்க நடந்திருக்கு. சுற்றி நிறைய வீடுகள் இருந்திருக்கு. சத்தம் கேட்டு மக்கள் ஓடி வர்றதுக்குள்ளே அந்த நபர் பைக்கை எடுத்துகிட்டு தப்பிச்சும் போயிட்டுருக்காரு. ஆனால் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நபர் சரணடைஞ்சிருக்காரு. தான் கொலை செய்ததை ஒத்துக்கொண்டார். விசாரணையில் அந்த கொலை செய்த நபரின் பெயர் சுர்ஜித் எனவும் 24 வயதானவர். இவர் சாதி ஆணவத்தின் பேரில் கவினை கொலை செய்திருக்கார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கவின் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் எனவும் சுர்ஜித் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்திருக்கு. சுர்ஜித்தின் அக்காவும் கவினும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பிடிக்காத சுர்ஜித் கவினை கொலை பண்ணியிருக்காரு. கொலை செய்த சுர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே போலீஸாக இருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குல்லங்க. ஆமாம், எப்படி எதுக்காக கொலை செஞ்சார் அப்படின்றத அவரே தான் வாயால் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. சுர்ஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே எஸ்ஐயாக இருக்கிறாங்க. 26 வயதான அக்கா, சுர்ஜித்தோட அக்கா சித்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு வராரு. இவங்களுக்கு கொலை நடந்த நெல்லை கேடிசி நகரில் சொந்தமாக ஒரு வீடும் இருக்கான். தூத்துக்குடியில் தான் சுர்ஜித்தோட அக்கா படிச்சிருக்காங்க. அவங்க படித்த அதே ஸ்கூலில் தான் கவினும் படிச்சிருக்காரு. பள்ளியிலேருந்தே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதலும் வந்திருக்கு. அந்த லவ் காலேஜ் போகும்போதும் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. 2 பேரும் வேறு வேறு காலேஜில் படித்தாலும் அவங்க லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இது வீட்டுக்கு தெரிய வரவே வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கலையாம். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு காஸ்ட் என்ற காரணத்தால் வீட்டில் அதாவது கவின் வீட்டில் இல்லைங்க, இவங்க இந்த மருத்துவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்க சித்த மருத்துவராக இருக்கிறவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதுலேயும் சுர்ஜித் வேறு காஸ்ட்டுன்றது காரணத்துக்காக தான் அக்காவை கவினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு. என்ஜினியராக அந்த இதை கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் இவர் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய வேலையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. இப்படி இருந்த சமயத்தில் தான் அவங்க 2 பேரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோனில் பேசிக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மீட் பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்திருக்காங்க. இவர் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகும்போதெல்லாம் ஊருக்கு போகும்போதெல்லாம் சுர்ஜித் அவர் கவின் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்குறது, இந்த மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக இவர் அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க லவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் தாத்தாவை. அந்த நேரத்தில் கரெக்டாக சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா அவங்க வீடு அந்த சர்க்கிள் கேடிசி நகரில் இருக்கிறனால கவின் வந்த விஷயம் சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனேயும் திரும்பவும் அவர் அப்போ தான் பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கார். கூட்டிகிட்டு போய் பேசலான்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு தான் இனிமேல் அக்காவை பார்க்கக்கூடாது, வரக்கூடாது, எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சண்டை அவங்களுக்குள்ளே போயிட்டே இருந்திருக்கு. அப்போது கவின் சொல்லியிருக்காரு, நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் நினச்சாலும் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்திருக்கு. இவர் சுர்ஜித் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்திருக்காரு. நம்ம திரும்பவும் சொல்லி பார்க்கலாம், நான் பலமுறை சொல்லியாச்சு, திரும்பவும் சொல்லி பார்க்கலாம், கேட்கலன்னா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மறைச்சி வச்சுருந்த மிளகாத்தூளை எடுத்து கவினோட கண்ணில் தூவிட்டு அரிவாளும் மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த அரிவாளால் கவினை சரமாரியை வெட்டியிருக்காரு.